ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணா ரெசிபி. இந்த வீடியோவில் ராகி சேமியா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் 2 பாக்கெட் ராகி சேமியா எடுத்து ஒரு அகலமான தட்டில் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்தியானதுங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடியது. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் இட்லி பானையை வச்சுருக்கேன். இட்லி பானையில் ஒரு சொம்பு தண்ணி விட்டு வச்சுருக்கேங்க. இப்போது தனியாக ஒரு கிண்ணத்தில் ஒரு சொம்பு தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் சால்ட் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி பானையில் நான் 3வது கட்டரையை உள்ளே வச்சுருக்கேங்க. வச்சு மூடி போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா சூடு ஏறட்டும். இப்போது உப்பு கலந்து வச்ச தண்ணீரை ராகி சேமியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கையாலே எடுத்து தெளித்து விட்டு நல்லா எல்லா ராகி சேமியாவிலையும் கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மேலே நல்லா தண்ணி தெளித்து விட்டு திருப்பி தண்ணி தெளித்து விட்டு நல்லா ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நல்லா தெளித்து விட்டுக்கலாங்க. இப்போது தண்ணி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியை போட்டு ஈரமாக்கி வெள்ளை துணி போட்டு ராகி சேமியாவை அதில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா இதில் போட்டு மூடி போட்டு மூடிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ராகி சேமியாவுக்கு நான் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. இப்போது சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா நெத்தாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க. ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு தட்டில் எடுத்து வச்சு தேங்காய் துருவணும் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கலாம். மேலாப்பில் போட்டு அதுக்கு மேலே சர்க்கரை தூவி சேர்த்து சாப்பிட்லாங்க. ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியான பொருளுங்க. வெயில் டைமில் இந்தமாரி ராகி சேமியா ராகி சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம செய்து சாப்பிட்லாம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. உடம்புக்கு நல்ல ஹெல்தியான உணவுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.